மனிதனுடைய மனம் எவ்வளோ நுட்பமானதோ அந்த அளவுக்கு வந்து அந்த உறவும் ரொம்ப ரொம்ப நுட்பமானதுங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த உறவில் வந்து ஒரு விரிசலும் அந்த உறவில் பார்த்திங்கன்னா ஒரு இணைப்பும் ரெண்டுமே நடக்கும். அது நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அதான் அந்த உறவின் முறை அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது அதில் 2 விதமான சாதக பாதகங்கள்லாம் இருக்குது. இதை சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இல்லை நான் படித்த கதை இல்லை நம்மை சுற்றி உள்ள ஒரு விஷயத்தை ஒரு சம்பவம் தான் இது. ஏறக்குறைய இது ஒரு உண்மை சம்பவம் கூட வச்சுங்களேன். அதனால தான் நான் பேரை கூட நான் சொல்லலை. ஆனால் தயவுசெய்து இதை வந்து ரொம்ப ரொம்ப கேட்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நிச்சயமாக அதை கேட்டே ஆகணும். ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் கணவன் வேலையை விட்டு வரான். ஒரு இளம் மனைவி கணவன் வரான். வந்தவொடனே அந்த மனைவி வாசல்லே நின்றுட்டு இருக்கா. விசாரிச்சிங்களா அப்படின்னு கேட்குறான். வந்து அவன் கொஞ்சம் சலிப்பாகவே வந்து விசாரிச்சாச்சு அப்படின்னோடனே அவளுக்கு முணுக்குன்னு கோவம் வந்து தன்னுடைய அறையில் போய் கதவை சாத்துக்கிறான். வந்து ரூமில் போய் கதவை சாத்திக்கிறான். இவனுக்கு எரிச்சலாகி போகுது. என்னையா இது அப்படின்ட்டு திரும்ப போய் கஞ்சி அவளை இது பண்ணி நான் விசாரிச்சுட்டேன். மாதம் 2500 கட்டணும். ஃபார்ம்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இது எப்படி எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறது அப்படின்ட்டு ஒரு பெரிய தயக்கமாக இருக்குது அப்படின்னா சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு அவள் வந்து அந்த உரத்த குரலில் சொல்லும்போது அவன் சொல்கிறான். வந்து மெதுவாக அப்படின்றான். மெதுவாக அப்படின்னு என்னென்னா அதுக்கு அடுத்த அறையில் அவங்க அம்மா இருக்காங்க. அப்போ அந்த இளம் மனைவி சொல்கிற விஷயம் என்னென்னா, உங்கள் அம்மாவன்னா நம்ம பார்த்துக்கலாம். உங்கள் அம்மாவுடைய மாமியாரை நம்ம பார்த்துக்கணும்னு இன்னும் அவசியமா, நமக்கு என்ன தலையெடுத்தா அப்படின்ற ஒரு விஷயம் இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. விஷயமே வந்து என்னென்னா, ஒரு கணவன் மனைவி, அந்த கணவன் மனைவி மாமியார் இருக்காங்க. மாமியாரோடு சேர்த்து அவங்க மாமியார் இருக்காங்க, ஒரு வயசான பாட்டி. இந்த மனைவிக்கு என்ன எரிச்சல் ஆகுதுன்னா, இந்த மாமியாரை வச்சுக்கிறதே தண்ட கர்மம், இது ஒரு தண்ட சோறு. அவள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சரி வீட்டுக்காக பொறுத்துக்குன்னு இதுக்கு வந்து சோறு போடணுன்ற ஒரு இது, அதுக்கு ஒரு மாமியார் அந்த கழிவை நம்ம என்ன பார்த்துக்கணுமா அப்படின்ற எரிச்சலை தொடர்ச்சியாக தன் கணவன் வந்து நச்சரித்து எடுத்துமே அதை வந்து ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்துரு அப்படின்னா அவனால் தாங்க முடியல. ஏன்னா பாட்டி, தன்னை வளர்த்த பாட்டி, தன் அப்பாவுடைய அம்மா, எப்படி இது பண்ண முடியும், சொல்ல முடியும்? நேரம் சரி பாட்டிக்கிட்ட சொல்லணும்னா அம்மாக்கிட்ட சொல்லி ஆகணுமே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே பாருங்கள். அந்த அம்மாவுடைய அம்மா கிடையாது, மாமியார். ஒரு மருமகளுக்கும் மாமியாருக்குமான அந்த உறவு இந்த கதையினுடைய ஆரம்பத்திலே தெரிஞ்சு போச்சு நமக்கு வந்து. இப்போ மெதுவாக போகிறான். அவங்க அம்மா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. வாடா கண்ணு இப்போ தான் வந்து ஏதாவது காப்பி கீப்பி சாப்பிட்டியா, என்ன ஆச்சு, ஏன் டயர்டாக வந்துருக்குற, ஒரு முகம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்போது அந்த வாசலுக்கு ஓரமாக வந்து இவனுடைய மனைவி நிற்கிறான். தைரியமாக சொல்லு, சொல்லு அப்படின்னு கொஞ்சம் ஒரு முகத்தை இது பண்ணிங்க அப்படின்னா, அம்மா ஒன்றும் இல்லைம்மா, நம்ம பாட்டியை வந்து ஒரு முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்படின்னு ஒன்று இவளுக்கு கை காடெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. ஒரு நிமிஷத்தில் நடுங்க ஆரம்பிச்சு, அந்த கழிவியால் உனக்கு என்ன பிரச்சனை, அந்த கழிவியால் உனக்கு என்ன உனக்கு அப்படின்னு இல்லை இருக்கிற சூழ்நிலையே வேறு மாதிரி இருக்குது. இது ரொம்ப சின்ன ரூமு, 2வது வந்து வயசாகிட்டுருக்கு, என் ஒய்ஃபாலையும் பார்த்துக்க முடியல, நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீ என்ன உங்களுக்கு என்ன கஷ்டம், நான் சொன்னால் கேளுமா, நான் வாங்கிட்டு வந்துட்டேன், ஒரு ஃபார்ம் வாங்கிட்டு வந்துட்டேன், 2500 மாதம் நான் கட்டிடுறேன், நான் அவன் எல்லா வசதியும் இருக்குது, அங்கே கொண்டு போய் சேர்த்துருவோம் அப்படின்னு இவளுக்கு உண்மையிலே பேரதிர்ச்சி ஆகிறது. இங்கே தாங்க ஒரு மருமகளுக்கும் மாமியாருக்குமான ஒரு உறவு, ஒரு அன்பு, ஒரு பாசம் இங்கே தான் தொடங்குது. நம்ம பல கதைகளில், பல சம்பவங்களில், பல திரைப்படங்கள்லாம் பார்த்துட்டு போகுது. மாமியாரும் மருமகளும் ஆகாத ஒருத்தராக தான் இருப்பாங்க. இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் இருக்குது. ஆனால் ஒரு 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 மகன் வீட்டுக்கு வந்திருக்க, கல்யாணம் ஆன புதுசு, மகனோடு சேர்ந்து தன்னுடைய மாமியார் கொண்டு வச்சாச்சு. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிற காரணம் என்னென்னா, நான் வந்து ஒரு சித்தியால் வளர்க்கப்பட்டவள். சின்ன வயசில் எங்கள் அம்மா தவறி போயிட்டாங்க. எங்கள் அப்பா போய் 2ஆம் கல்யாணம் பண்ணின்னு வந்துட்டான். 2ஆம் கல்யாணம் பண்ணிட்டு மாற்றாந்தாய் அணுவாக என்னை சித்திரவதை பண்ணான் என் சித்தி. அப்படி சித்திரவதைக்குள்ளாகி நான் வயதுக்கு வந்து எப்படா இந்த வீட்டிலேருந்து என்னை கட்டி கொடுப்பாங்க, எப்போ நம்ம வெளியே போக போகிறோம் அப்படின்ற அளவுக்கு சொந்த பிள்ளைங்களுக்கு சுட சோறும், எனக்கு பழைய சோறும், அவங்களுக்கு வந்து புது துணியும், எனக்கு கந்தல் துணியும், நினச்ச போது கரண்டியை வந்து அடுப்பில் போட்டு காய வச்சு, சொல்ல முடியாத இடத்துக்கெல்லாம் சூடு வச்சு, அப்படி ஒரு ரணத்தில் வாழ்ந்த எனக்கு எப்படியாவது திருமணம் பண்ணி ஒரு கட்டின வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்ற ஒரு மனநிலை வந்து திருமணம் செய்ய போகிற நேரத்தில் என்னுடைய தோழிகள் சொன்னது என்னென்னா, உன் சித்தியை விட 10 மடங்கு குடிமக்காரியாக உன் மாமியார் வந்துட்டால்னா என்ன பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பயம் எனக்குள்ளே இருந்தது.
உண்மையாகவே அதில் ஒரு நடுக்கம் இருந்தது. எப்பயாவது இந்த நரகத்துலேருந்து வெளியே போனால் போதுன்ட்டு அந்த மாமியார் இவ்வளோ விட பெரிய கொடுமைக்காரியாக இதுலேருந்து பாதி இருந்தால் கூட நான் சமாளிச்சிடுவேன் அப்படின்னு வந்தாச்சு. வந்த பிறகு தான் தெரியுது எனக்கு வந்து மாமியார் கிடையாது, மாற்றான் தாய் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா ஒரு சித்தியோட கொடுமையிலே வாழ்ந்த எனக்கு என்னை ஒரு பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறாங்க. என் மாமியார் வந்து எனக்கு பிரசவம் பார்த்தது அவங்க தான், எனக்கு தலைக்கு பேன் பார்த்தது அவங்க தான், எனக்கு தலைக்கு வந்து குளிப்பாட்டி விட்டது அவங்க தான், ஒரு ஒரு டைஃபாய்டு ஜுரத்தில் படுத்திருந்த எனக்கு அத்தனை பணிவிடையை செஞ்சது தான் அவங்க தான். அவங்களுக்கு 3 பொண்ணு ஒரு பையன், 3 பொண்ணுங்க நாத்தனாருங்க, 3 நாத்தனாருங்க. 3 பேரும் இந்த கிழவிக்கிட்ட இருக்கிறதெல்லாம் தூக்கின்னு எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஆனால் நானும் என் மாமியாரும் ஒரு மாமியாரும் மருமகள் மாதிரி இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. ஒரு மகளும் தாய் மாதிரியான ஒரு அன்பும் ஒரு உறவு தான். அவங்களுக்கு எதாவதுன்னா நான் பதட்டமாயிடுவேன், எனக்கு ஒன்றுனா அவங்க இதாகிடுவாங்க. ஒரு பிரசவ வழியில் உன்னை வச்சு நான் துடிக்கிறேன், நான் தள்ளி போய் தான் டவுனுக்கு போய் தான் பிரசவம் பார்க்க முடியணுன்னே நான் பார்க்குறேன், இரு என்னை விட பெரிய மருத்துவ வச்சு இருக்காளா அப்படின்னு அந்த தைரியம், அந்த கட்ஸு, அது என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. நீ சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு விபத்தில் உங்கள் அப்பா இறந்து போகிறாரு, நான் நிர்கதியாக அழுதுகிட்டு இருக்கேன் உன்னை கையில் வச்சுக்கிட்டு. அப்போ பெரிய ஆறுதல் பெரிய தைரியம் சொன்னது யார் தெரியுமா? செத்து போனது புள்ள, ஒரே புள்ள, கவலைப்படாத, இந்த ஊரில் வாழறதுக்கு இடம் இல்லை, இந்த உலகத்தில் வாழறதுக்கு பூமி இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கவலையப்படாத அப்படின்னு சொல்லி ஒரு கல்லூரிக்கு எதிரில் ஒரு மெஸ்ஸு ஒன்று ஆரம்பித்து நானும் என் மாமியாரும் உங்கள் பாட்டியும், பாட்டி அப்படி பிரமாதமாக சமைப்பாங்கிறது உனக்கு தெரியும், ஆரம்பித்து உன்னை வளர்த்து படிக்க வச்சு ஒரு இடத்துல வேலைக்கு உன்னை உட்கார வச்சு உன் முதல் சம்பளத்தை எங்கிட்ட வாங்கி அதை கொடுக்குறதோடு உன் பாட்டி கிட்ட கொடுன்னு சொல்லி இன்றைக்கி ஒரு அழகான ஒரு திருமணத்தை பண்ணி இன்றைக்கி வச்சாச்சு. என்ன நீ அம்மான்னு கூப்பிட்றத விட அவங்கள நீ பாட்டின்னு கூட, அவங்க தான் உங்களுக்கு நிஜமான அம்மான் பொழுது இவன் அழறான். ஒன்றும் பண்ண முடியல. பொண்டாட்டி என்ன பண்ணுறா, அதுக்கப்புறம் போயிட்டு பின்பக்கம் கொஞ்சம் தள்ளி போய் குரல் கொடுத்து கூப்பிட்றா, என்னங்க வாங்கணும் போது சொல்கிறான். அவன் அவளுடைய டார்ச்சர் தாங்க முடியலமான்றான். அவளுடைய டார்ச்சர் தாங்க முடியல, எனக்கு என்ன பண்ணுறது, மத்தளத்துக்கு 2 பக்கம் அடினா எனக்கு 3 பக்கம் 4 பக்கம் அடியாக இருக்குது அப்படின்னு அழறான். சரி உன் விருப்பம் செய்ப்பா. பாட்டி வந்த பிறகு அதை வந்து ரொம்ப நுட்பமாக ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்லுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது இன்னொரு பக்கத்தில் அவனுடைய பாட்டி நின்றுக்கிட்டு இருக்காங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்த அந்த பாட்டி நின்றுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சர்வசாதாரணமாக பார்த்து, என்ன பேரா, என்னை வந்து முதியோர் இல்லத்துக்கு அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டியா? நீ சந்தோஷமாக இருக்கிறேன், இங்கே இருக்கிறத அங்கே போயிருக்கிறேன், இங்கே 4 பேர்னால் அங்கே வந்து 400 பேர், எங்கே வேணாலும் இருந்துட்டு போகிறேன், உங்கள் அம்மா நினச்சா வந்து பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னு போலன்னு அழுகுறா. மக அழுகுறா, கட்டி பிடிச்சி அழுகுறா. சே அழாதரி, என்ன ஆகிப்போச்சு, எல்லாம் உன் மனசு மாதிரி நடந்துப்பாங்களா, என் பேர மாதிரி மனசு இருப்பாங்களா, யார் வீட்டு பொண்ணோ தானே, அவளுக்கு எரிச்சலாக இருக்குல்ல, இந்த கழிவு வரா, சத்தம் போட்டு பேசுகிறா, வெத்தலை பாக்கு இடிக்கிறா, இந்த கழிவை பார்க்குறதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் வராங்க, அதெல்லாம் பிடிக்காதுல்ல. டிவி உட்காந்து பார்க்கும்போது எனக்கு பிடிச்ச சீரியல் ஒன்று வையின்னு சொல்கிறேன், அவளுக்கு அது பிடிக்காதுல்ல. நான் போய் இருக்கிறேன், நம்ம போகிறேன், முதிர்வெளியில் போகிறேன், நீ எப்போ டைம் கிடைக்குமோ வந்து பார்த்துட்டு போ அப்படின்னு உடஞ்சி அழ ஆரம்பித்து, இதை ஏதாவது மறுபரிசீலனை செய்ய முடியாதா அப்படின்ற மாதிரி அவனுடைய தாய் வந்து அவன் பார்க்கும்பொழுது அவனால் முடியாது அப்படின்ற மாதிரி குனிஞ்சிருக்கிறான். போய் அவன் ரூமில் போய் அழ ஆரம்பிக்கிறான். அவன் பொண்டாட்டி வந்து திட்டுறா, என்னையா நீ வந்து மறுபடியும் வந்து பேரன் வீட்டில் வந்து ஒரு பாட்டி இருக்கலாமா, கிளம்பு, நீ அதெல்லாம் அது சென்டிமெண்ட்லாம் பார்க்காத, அழாத, அப்படி தான் இருக்கும், போனால் ஒரு 4-5 நாளில் பழகிடுவாங்க, நீ கிளம்பு, போயிட்டு எல்லாத்தையும் நாளைக்கு பேக் பண்ணி வை, அமுச்சு விடலாம், நீ அப்படி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுனா ஆஃபீஸ் விட்டு இடையில் பார்த்துட்டு வாங்க பாட்டியை, அவளுக்கு பிடிச்ச மாதிரிலாம் வாங்கி கொடுத்துட்டு வா அப்படி முடிவு பண்ணாங்க. அன்றைக்கி இரவே வந்து அந்த 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 வீடே வந்து அப்படி ஒரு நிசப்தமாக இருக்குது, ஒரு மாதிரி இதுவாக இருக்குது. அந்த மருமகள் மட்டும்தான் சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கா. அதாவது வந்து பேரனுடைய பொண்டாட்டி டிவியை ரொம்ப வேல்யூம் கூட்டி வைக்கிறா, ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்கிறா. அந்த கேள்வி ஏதோ ஒரு இடத்துல அவனுக்கு வந்து அதாவது தொண்டைக்குள்ளே மாட்டின மீன் முள் மாதிரி அவளுக்கு உறுத்திக்கிட்டே இருக்குது பொழுது. எடுத்து அந்த ஒரு பெட்டியை எடுத்து வச்சு அந்த பாட்டியோடைய அந்த புடவையெல்லாம் வச்சுக்கிட்டு அடிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு பெட்டியை வச்சு இன்னொரு பக்கம் அடிக்கிட்டு இருக்கும்போது தான் இவனுக்கு ஆகிடுது, ஆஹா நம்ம அம்மாவும் கிளம்புறா
அப்படின்னு அதிர்ச்சி ஆகி போகுது அவனுக்கு. இவன் சந்தோஷப்படுறா, விட்டுது 2 கழியும் கிளம்பி போனால் போய் மட்டும் விடு. என்னம்மா நீ என்னொன்னே, என் மாமியார் இல்லாத இடத்தில் நான் எதுக்கு அப்படின்னா மாமியார் அப்போ தான் அதிர்ச்சி ஆகுது. அடிப்பாவி நீ இரு, உன் புள்ள நீ இருன்னு, என் பிள்ளைய விட நீ தான் எனக்கு ஒஸ்தி, நீ தான் எனக்கு முக்கியம், எடுத்து வை எல்லாத்தையும் அப்படின்னு. ஏம்மா நீ ஆயா கூட போய் முதியோர் இல்லத்தில் தான் இருக்க போறியா அப்படின்னு கேட்குறான். போடா, முதியோர் இல்லத்தில் இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன 2 பேரும் வந்து இன்னும் வந்து உடம்புல வந்து ரத்தம் சுண்டி போச்சுன்னு நினைக்கிறியா? இதே கல்லூரி எதிர்க்க போய் அதே இடம் இன்னும் இருக்குது, அங்கே நாங்கள் 2 பேருமே சேர்ந்து மறுபடியும் மெஸ்ஸு ஆரம்பிக்க போகிறோம். அப்போ என்ன 100 சாப்பாடு போட்டோம்னா இப்போ ஒரு 50 சாப்பாடு எங்களால் செய்ய முடியாதான்னா அப்படின்னா அந்த மருமகளை அப்படி பார்க்குற அந்த அந்த மாமியார் வந்து, உன்னுடைய பாட்டி இந்த தைரியம் எங்கேருந்து வந்ததுன்னு உனக்கு தெரியுமா மருமகள் என்போது அந்த பார்வையிலே அவள் சொல்கிறா, உங்ககிட்ட இருந்து தான் வந்தது அப்படின்னு. இந்த தைரியம் அங்கேருந்து தான் வருது அப்படின்னு. கிளம்புங்க போகலான்னு. முதியோர் இல்லத்தில் போய் முடங்கி கிடக்கிறதுக்கு நாங்கள் ஒன்றும் எதுவும் கிடையாது, இப்போ ஆக்டிவாக இருக்கிறோம். கடைசி காலம் வரைக்கும், முடியாமல் இருக்கிற காலம் வரைக்கும் என் மாமியாரை நான் பார்த்துக்கிறேன், நான் சோறு போடுறேன், நாங்கள் எங்கள் கையை ஒழித்து கஞ்சி குடிக்கிறோம். உனக்கும் பொண்டாட்டிக்கும் நேரம் இருந்தால் இல்லை வாரம் ஒரு முறை நீங்கள் முடிந்தால் எங்களை வந்து பாருங்கன்னு சொல்லி இந்த பொட்டியை தூக்குறாங்க. மகன் அழுது காலில் கதறான், பொண்டாட்டி ஓரமாக தான் நின்றுட்டுருக்கா. அம்மாவும் அந்த பாட்டியும் பார்க்குறாங்க. நீ என்ன பண்ணுவ பாவம், இருதலை கொல்லி எறும்பு, இங்கே அழுதாகணும் அங்கேயும் போய் நின்னாகணும், ஒன்றும் கவலைப்படாதுப்பா, உங்கள் அம்மா வந்து பக்கத்தில் ஒரு 500 மீட்டர் தூரத்தில் தான் இருக்கிறேன், ரொம்ப கிட்ட தான் இருக்கிறேன், முடிஞ்சால் நீ வந்து பாருன்ட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க. வந்து இந்த உறவு தாங்க வந்து, இந்த மனசு தாங்க வந்து, இதுதான் இதுக்கு வந்து ஒரு புரிதலும் ஒரு அன்பும் சேர்ந்த ஒரு விஷயம்தான் இதில். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.